சேலத்தில் 90.76% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் 11 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் கொண்ட இவிஎம்கள் பாதுகாப்பான வைக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் இவிஎம்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் இருந்து எமது செய்தியாளர் ஆனந்த் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 90.76% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 4 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கெங்கவல்லி மற்றும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளை அதாவது தலைவாசல் பகுதியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும், அதே போல ஏற்காடு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, அதே போல ஓமலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல எடப்பாடி, சங்ககிரி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் சங்ககிரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியிலும், அதே போல ஏற்காடு, கெங்கவல்லி உள்ளிட்ட 4 இடங்களில் வாக்கு எண்ணுவதற்கான மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு அதாவது இந்த பகுதியில் 4 வாக்கு எண்ணும் மையத்திலும் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வசதியாக 3 ஷிப்டுகளில் பாதுகாப்பு பணி போடப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி நடக்கிறது. அன்றைய தினம் வரை தொடர்ந்து 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த அரசு பொறியியல் கல்லூரியில் தற்பொழுது 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியிலுமே தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு, அதாவது அனுமதியின்றி யாரும் உள்ளே செல்லக்கூடாது. அப்படி செல்பவர்கள் கடுமையான சோதனைக்கு பிறகும், அதே போல அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தற்பொழுது அதாவது இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. இதனை அந்தந்த வேட்பாளர்களின் முகவர்கள் தற்பொழுது வேட்பாளர்கள் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கும் பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த அரசு பொறியியல் கல்லூரி முழுவதும் தற்பொழுது காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது.